இந்த சிக்கன் பார்க்க பவுன்சி அழகா இருக்குல்ல, உனக்கு பறக்க தெரியுமா அப்படின்னு ஷாஃபேவை பிடிச்சு சில பொண்ணுங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. ஷாஃபேவோ பறந்து காமிக்கிறான். யாரோ என்ன பாத்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுன்னு ஒரு பொண்ணு சொல்றா. பார்த்தா மரத்து மேல இளநி மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம ஹீரோ தான் பாத்துட்டு இருக்கான். டேய் செவன், மிஷினை பாடுறா, பொண்ணுங்களை பார்க்காத அப்படின்னு லைபோ சொல்றான். நம்ம ஹீரோவும் டார்கெட்டை லொகேட் பண்றான். போட்டோ எடுத்து பார்த்து இவன் தானா அது, பார்க்க இவன் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ பிளாஷ்பேக் யோசிக்கிறான். இது என் புருஷன் தான், வேற பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான், அவனோட தம்பிய கட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லியிருப்பா. அண்ட் இதுக்காக இவங்க நிறைய காசு வாங்கியிருப்பாங்க. அப்புறம் கிளையண்ட்டை இந்த மாதிரி இடத்துல மீட் பண்ண வைக்காதீங்கடா அப்படின்னு அந்த லேடி சொல்றா. கன்ஃபார்மா டார்கெட் அவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ லாக் பண்றான். பார்த்தா கூடவே ஒரு பாடி கார்டு நின்னுட்டு இருக்கான். இளநிய ஒரு சின்ன பசங்க வெட்டி எடுக்கிறாங்க. இளநிய குத்தலான்னு போனா நம்ம ஹீரோ மண்டையில கத்தி குத்தி இருக்கு. இளநிய இவன் தான் திருடிட்டா. நம்ம ஹீரோவை பிடிச்சு அடிக்கிறாங்க. டேய் உடுங்கடா, டார்கெட்டிங் இருந்து போறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மறைஞ்சு நண்டா மாறி அவன் டார்கெட்டுக்கு அதை வெட்டலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தா அந்த செக்யூரிட்டி கார்டு நம்ம ஹீரோவை பார்த்துருந்தான். நண்டா இருந்தாலும் டவுட் போட்டு நம்ம ஹீரோ கடலுக்குள்ள தள்ளி விட்டுருந்தான். ரப்பர் டக்கியா போனா சந்தேகம் வராது அப்படின்னு நம்ம ஹீரோ போனா அந்த பாடி கார்டு நம்ம ஹீரோ அப்பாவும் பார்த்துருந்தான். பாத் டப்ல இருக்கிற ரப்பர் டக்கி தானே அப்படின்னு எடுத்து அதை ஸ்குவீஸ் பண்றான். நம்ம ஹீரோவும் டக்கு மாதிரியே கத்துறா. ஆனா நம்ம ஹீரோக்கு ரொம்ப வலிக்குது. இது என்ன பண்ணாலும் இது டேமேஜே ஆக மாட்டேங்குது, பேசாம இதை நான் கடிச்சு பார்க்கவா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு பாய் கிட்ட கொண்டு போறான். வேணாம் 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 அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருந்தா. இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை தூக்கி தூர போட்டுருந்தான். ஒரு வழியா தப்பிச்சிட்டேன் அப்படின்னு இப்போ டார்கெட்டை நோக்கி நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தா. அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அந்த பொண்ணு கூட ரெடி ஆயிட்டு இருக்கான். கட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு ஃபிஷ் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போயிருது. யோமனா மாறி அந்த ஃபிஷ் நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு இப்ப மேல வந்துருதான். இந்த தடவை என் மிஷனை நான் பக்காவா முடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிசர்ஸ் எடுத்தா அவ வந்து அடிச்சுட்டு போயிருது. பாடி கார்டும் வந்துருதான். நான் சும்மா சுத்தி பார்க்க வந்தேங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். நான் ஹேசா சான், பார்ட் டைம் பாடி கார்டு, ரேங்கிங் நம்பர் 1736, ஹாட் சீகாங்ல நான் ட்ரைனிங் பண்ணி செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல. அசாசின் கில்லர் 7 12,378 கில்லர் ரேங்கிங். என்னோட கவர் அப் ஜாபா டைபோ ஹேர் சலூன் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எந்த ஒரு கில்லரும் தன்னோட உண்மையான ஐடென்டிட்டி வெளியே தெரியக்கூடாதுன்னு தானே நினைப்பான் அப்படின்னு அந்த பாடி கார்டு கேட்டா. இன்ட்ரோடக்ஷன் மியூசிக் போட்டதுல உளறிட்டனே, சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் சிசரை கொண்டு வரான். அப்பதான் வந்து அதே மீன் வந்து இந்த சிசரை முழுங்கிட்டு போயிருது. பாடி கார்டு கண்ணு எடுத்துட்டு நிக்கவும், நீ எதுக்குடா கண்ணெல்லாம் வச்சிருக்க நம்ம ஹீரோ கேட்டா. எல்லா பாடி கார்டையுமே இருக்கும் நம்ம சொல்லுவோம். ஆம்பளை மாதிரி என் கூட ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ற ஹாலிவுட் காம்பவுண்ட்ல காமிக்கிற மாதிரி ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கணும், கடைசியில யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் பின்னார் நம்ம ஹீரோ சொல்லவும். அந்த பாடி கார்டு சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். அந்த பாடி கார்டு சட்டையை கலட்டுறான். பார்த்தா அவனுக்கு 6 பேக் இருக்கு. உடனே நம்ம ஹீரோ அவன் சட்டையை தூக்கி பாக்குறான். இன்டிஸ்ட்ரக்டபிள் பாடி அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி ஒன்று யூஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோ வரல் தான் உடையுது. அவன் வரைய பஞ்சு, ஆனால் நம்ம ஹீரோ கீழே விழல. இவன் பாடி என்ன எருமை வரி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பஞ்ச் பண்ணா. திரும்ப நம்ம ஹீரோ தான் அடி வாங்கிட்டு இருக்கான். ஆனா என்னதான் நம்ம ஹீரோ அடி வாங்கினாலும் இப்போ வர நம்ம ஹீரோ கீழே விழல. என்னாலும் நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் உண்மையிலேயே ரொம்ப டஃபா இருக்கான், இவன மாதிரி ஒருத்தனை பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பாடி கார்டு பாக்குறான். டைம் தான் போகுது, பட் இவங்க 2 பேரும் ஃபைட்டை முடிச்ச மாதிரி தெரியல. அந்த பாஸே வந்து கிளம்பிட்டான். அங்க பாரு ஒரு அழகான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸே இல்ல. அங்க பாரு ஒரு திருடன்னு சொல்லுவோம். பாடி கார்டு திரும்பி பார்த்துதான் டக்கு நம்ம ஹீரோ போய் டார்கெட் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட நெருங்கிதான். பட் அந்த பாடி கார்டு நம்ம ஹீரோவை பிடிச்சு 7 டே லாக் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு லாக் போட்டுதான். சரி விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. இந்த 7 டே லாக்க 7 டேஸ்க்கு எடுக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோவும் என்னெல்லாம ட்ரை பண்ணி பாக்குறான். அந்த பாடி கார்டு கீழே இறங்கவே இல்ல. எப்படியும் நீ பாத்ரூம் போறதுக்கு இறங்கி தானே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாட்டுக்கு அவனோட டெய்லி லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கான். தாட்டின் வந்துட்டு நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக வந்தா ஆமாவோட மாதிரி இந்த செக்யூரிட்டி கார்டை நம்ம ஹீரோ பயன்படுத்திக்கிறான். ஓ பேப், என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், நம்ம இங்க மீட் பண்ணிருக்கோம், நீ இங்க தான் வாழ்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். உடனே அவ ஷூரிகேனை வச்சு அட்டாக் பண்றா. அந்த பாடி கார்டு பாடியை வச்சு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுக்கிறான். நான் திரும்ப வருவேன் அப்படின்னு போகுவோம். நெக்ஸ்ட் டைம் நம்பரை கொடுக்க மறந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம 2 பேரும் இந்த மாதிரி பார்த்துட்டு ஒருவேளை அவ தப்பா நினைச்சிருப்பாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 4 நாள் ஆயிடுச்சுல, என்னை விட்டு போ நம்ம ஹீரோ சொல்லுவோம். நானே நினைச்சாலும் என்னால அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப நம்ம ஏதாச்சும் பேசுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ எதுக்கு கில்லர் ஆன அப்படின்னு சொல்லி பாடி கார்டு கேட்கிறான். எனக்கு அம்னீஷியா இருக்கு, என் மெமரிஸ் திரும்ப வர ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அதுக்கு நிறைய காசு தேவை, கில்லரா இருந்தா நிறைய காசு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆமா நீ ஏன் பாடி கார்டு ஆனா நம்ம ஹீரோ கேட்கவும். வீக்கான உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை அதான் அப்படின்னு நம்ம சொல்றான். ஏதோ நம்மள நோக்கி வர மாதிரி தெரியுதுல்ல. நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு மிசைல் இவங்க ஐலாண்ட் நோக்கி வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தெரிச்சு ஓடிட்டு பீச்ல நிறைய மக்கள் இருக்காங்க. மிசைல் அங்க போனா டேஞ்சர் அப்படின்ட்டு இந்த செக்யூரிட்டி கார்டு நம்ம லாக்ல இருந்து கஷ்டப்பட்டு ரிலீஸ் ஆகி நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இன்டெஸ்ட்ரக்டபிள் பாடி டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு வெறும் கையாலேயே அவன் அந்த மிசைலை தடுக்கிறான். இப்படி ஒரு வேற லெவல் ட்விஸ்டோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த இடத்துல